வணக்கம். லங்காபோர் ஊடகத்தின் இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு தாமரை கோபுரத்தில் உயிரிழந்த மாணவி தொடர்பில் வெளியான தகவல். தேசிய மக்கள் சக்தியால் கைவிடப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்க. பொதுத் தேர்தல், சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான சின்னங்கள் வெளியீடு. மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்க அச்சுறுத்தல் விடுக்கும் கலால் வரி திணைக்கள ஆணையாளர். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் பாதுகாப்பு நீக்கம் உண்மையா? வெளியான தகவல். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் எடுத்த அதிரடி முடிவு. இலங்கையின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் ஜெயசூரிய நாட்டுக்கு வழங்கிய உறுதி தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து வீழ்ந்து உயிரிழந்ததாக கருதப்படும் மாணவி தொடர்பான தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் 16 தொடக்கம் 18 வயதுடைய மாணவியே உயிரிழந்துள்ள நிலையில் அவர் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து தாமரை கோபுரத்திற்கு தனியாக சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவியின் கைப்பை தாமரை கோபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து கையடக்க தொலைபேசியையும் போலீசார் மீட்டுள்ளனர். தாமரை கோபுரத்தின் 29வது மாடியில் உள்ள கண்காணிப்பு அறையில் அவர் இருந்ததாகவும் 3வது மாடியில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மருதானை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் உயிரிழந்தவர் கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் கொள்ளுப்பிட்டியை சேர்ந்த ராஜ்யா குணசேகர என்ற மாணவி எனவும் தெரியவந்துள்ளது. அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தேசிய மக்கள் சக்தியினால் கைவிடப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு காரணமாக நாடாளுமன்ற பதவியை இழந்து 4 வருட சிறை தண்டனை அனுபவித்து வந்தார். எனினும் ரணில் விக்ரமசிங்க கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதியானவுடன் ரஞ்சன் ராமநாயவுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருந்தார். எனினும் நீதிமன்றத்தினால் 7 வருடங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருந்த ரஞ்சன் ராமநாயக்கவின் சிவில் உரிமையை மீண்டும் கிடைக்கவில்லை. அதனை மீள பெற்றுக் கொடுத்து ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மீண்டும் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வழி செய்து கொடுப்பதாக ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலையாகி சில வாரங்களுக்குள்ளாகவே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளராக மாறிப்போயிருந்தார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் அனுரகுமார திசாநாயக்க தனக்கு பூரண பொது மன்னிப்பு வழங்கி இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்குவார் என்று ரஞ்சன் ராமநாயக்க உறுதியாக நம்பியிருந்தார். அது தொடர்பாக பல்வேறு பதிவுகளையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார். எனினும் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மீண்டும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பாக முழுமையான பொது மன்னிப்பு வழங்கவோ அவரை தேசிய மக்கள் சக்தி சார்பில் வேட்பாளராக களமிறக்கவோ ஜனாதிபதி அனுரகுமார தரப்பு முன்வரவில்லை. இதன் காரணமாக ரஞ்சன் ராமநாயக்க கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரியவந்துள்ளது. முன்னதாக சிங்கள சினிமாவின் பிரபல நடிகர் கமலதா ஆராய்ச்சியும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக களமிறங்க எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடவுள்ள சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சின்னங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை தேசிய தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ளது. 2024 செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பொதுத் தேர்தல் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த வர்த்தமானியில் இதுவரை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படாத சின்னங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இடமாற்றம் கிடைத்துள்ள கலால் வரி திணைக்கள ஆணையாளர் இடமாற்றத்தில் செல்லாமல் மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்குமாறு கோரி பிரதேச செயலர்களை எச்சரிப்பதாக வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் செயலாளர் செல்லையா குமாரசிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். சங்கானையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சங்கானையில் புதிதாக ஒரு மதுபான சாலையை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டது. இந்த விடயம் எமக்கு தெரிய வந்த நிலையில் கடந்த 3ஆம் திகதி சர்வதேச நல்லொழுக்க தினத்தன்று சங்கானை பிரதேச பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தோம். இது இவ்வாறு இருக்கையில் கொழும்பு மதுவரி திணைக்கள ஆணையாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களான சங்கானை, கோப்பாய், தெல்லிப்பளை, கரவட்டி மற்றும் நல்லூர் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு ஒரு கடிதத்தினை அனுப்பியுள்ளார். குறித்த மதுபான சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் அல்லது உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலர்களுக்கு கடிதம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் டல்துவ இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். ரணிலின் பாதுகாப்பு நீக்கப்பட்டமை குறித்து வெளியாகியுள்ள அறிக்கை தொழில்நுட்ப பிழை காரணமாக ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறான என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவி உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து மாவை சேனாதிராஜா விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்தார். பொதுத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யும் குழு நியமிக்கப்பட்டதும் மாவை சேனாதிராஜாவுக்கு தெரியாமல் நடந்துள்ளது. கட்சிக்குள் தலைவரை ஓரம் கட்டி சுமந்திரன் அணி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்துள்ளதை அடுத்து அவர் தனது கட்சி தலைவர் பதவியை விலக்கியுள்ளார். சமீபத்தில் நடந்த தலைவர் தெரிவில் சிறுவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அல்லது மூத்த துணைத் தலைவர் CVK சிவஞானம் ஆகிய இருவரில் ஒருவர் கட்சியின் தலைமையை வகிக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு வீரர்களுக்கு பாரபட்சம் காட்டாது அணிக்கும் நாட்டுக்கும் சிறந்ததை வழங்குவேன் என இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட்டின் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் பிற்பகல் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே சனத் ஜெயசூரிய இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாட்டு பயிற்சியாளர் நியமிப்பதற்கு பதிலாக உள்நாட்டு பயிற்சியாளர் நியமிப்பதால் உள்ள நன்மை என்ன என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரிய, நன்மை என்னவென்றால் எங்களுக்கு இடையிலான தொடர்பாடல் மிகவும் இலகுவானதாக காணப்படும். அதேவேளை வீரர்களுக்கு காணப்படும் பிரச்சனைகளை என்னிடம் தெரிவித்து அதனை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கைதான் வேண்டும். மேலும் அவர்களுக்கு தெரியும் நான் எவ்வாறான கிரிக்கெட்டை விளையாடியுள்ளேன் என்றார். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.